வணக்கம். இந்த வார சினிமா எபிசோடில் 1959வது வருடம் கல்யாண பரிசு அப்படிங்கிற சூப்பர் ஹிட் படத்தில் இருந்து சென்னையுடைய சில காட்சிகள். வாங்க, 1959வது ஆண்டு டைரக்டர் ஸ்ரீதரோட உதவியோட சென்னையில் சில பகுதிகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படம் ஒரு வித்தியாசமான படம். அந்த காலத்துக்கு இருந்த ஃபார்முலாலிருந்து கொஞ்சம் விலகி வாழ்க்கையை பார்க்குற ஒரு படம். டைரக்டர் சி.வி. ஸ்ரீதருடைய முதல் படம். பல பேர்களுக்கு இந்த படம் ஒரு முதல் படமாக இருந்தது. உதாரணத்துக்கு ஏ.எம். ராஜா அவர்தான் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர். அதுவரையில் பிளேபேக் சிங்கராக இருந்து இந்த படத்திலிருந்து இசை அமைப்பாளராகவும் மாறிவிட்டார். அதே போல சித்ராலயா கோபு, பிரபல ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், பிறகு டைரக்டரும் கூட. அவருக்கும் இதுதான் டெபியூ மூவியாக இருந்தது. ஆக்ட்ரஸ் பி. சரோஜா தேவி அவர்களுக்கு இது முதல் படமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய வெற்றி பாதையில் இது டெஃபினட்டாக ஒரு மைல்கல்லாக இருந்த ஒரு படம். படமோட ஆரம்பமே சென்னையோடைய ஒரு வரலாறு படைத்த ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. அந்த காஸ்டிங் கிரெடிட்ஸ், அந்த டைட்டிலில் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிறது ரோல் பண்ணிகிட்டே வரும்பொழுது பின்புறத்தில் ஒரு விளையாட்டு பந்தயம் நடந்துகிட்ருக்கு. தடகள விளையாட்டெல்லாம் நடக்கிறது. ஓட்டம், அதற்கு பிறகு ஜேவலின் த்ரோ, அதே போல் சைக்கிளிங் ரேஸ், இதெல்லாம் நடக்கிறது. பெரிய திறந்த வெளி. இது எந்த இடமாக இருக்கும்? அப்புறம் தான் நமக்கு தெரிய வருது, யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன், YMCA காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், நந்தனம். அந்த இடத்துல எடுக்கப்பட்ட காட்சி. YMCA அப்படிங்கிற அந்த குழுமம் அமெரிக்காவில் தொடக்கப்பட்டு 19வது நூற்றாண்டுடைய கடைசி காலத்திலேயே சென்னை மாநகருக்கு வந்துவிட்டது. அதற்கு பிறகு 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கே ஒரு மிக அழகான கட்டடம் ஜார்ஜ் டவுனில் கட்டப்பட்டது. இப்போவும் அந்த இடத்துல இருக்கிறது, YMCA ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற பேரில். அந்த YMCA ஜார்ஜ் டவுனில் 1920வது வருடம் ஹாரி க்ரோ பக் அப்படிங்கிற விளையாட்டு வீரர் அமெரிக்காவிலேருந்து வந்து சேர்ந்தார். அதே வருடம் அவர் சென்னை மாநகரத்துக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக பாஸ்கெட் பால் அப்படிங்கிற விளையாட்டை அறிமுகம் செய்தார். அதற்கு பிறகு விளையாட்டு பயிற்சி, உடல் பயிற்சிக்காகவே ஒரு கல்லூரியை இந்த YMCAவில் அவர் தொடக்கி வைத்தார். சென்னை மாகாண அரசு அவரை விளையாட்டு திறன் மற்றும் உடற்பயிற்சிக்காக ஆலோசகராகவும் நியமித்தது. 1924வது ஆண்டு இந்தியாவிலிருந்து முதல் முறையாக ஒலிம்பிக் பந்தயத்தில் பங்கேற்பதற்காக ஒரு டீம் சென்றது. அந்த டீமுக்கு உடல் பயிற்சி கொடுத்ததே YMCAவில் ஹாரி க்ரோ பக் தான். 1930களுடைய ஆரம்ப காலத்தில் வெஸ்லே காலேஜ், அதாவது ராயப்பேட்டாவில் YMCA தொடக்கப்பட்டது. அதற்கு பிறகு 64 ஏக்கர் பரப்பில் நந்தனமில் YMCA காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் திறந்து வைக்கப்பட்டது. இப்போவும் அதே இடத்துல தான் இருக்கிறது. இந்தியாவுடைய விளையாட்டு வரலாறில் இந்த கல்லூரிக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. 1943வது வருடம் காலமான ஹாரி க்ரோ பக் இதே இடத்துல தான் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் வாழ்நாள் பூராவும் வாழ்ந்த இல்லம் இப்பொழுதும் YMCA நந்தனத்துக்குள்ளேயே இருக்கிறது. அந்த இடத்துல தான் இந்த கல்யாண பரிசோட ஆரம்ப ஷூட்டிங் எல்லாம் நடந்திருக்கு. சரி, கல்லூரி அந்த இடம்தான், ஷூட்டிங் அந்த இடத்துல தான் நடந்தது. ஆனால் மாணவர்கள்லாம் எங்கேருந்து வந்தாங்க? அதுக்கு ஒரு சிறிய நோட் காஸ்டிங் கிரெடிட்ஸில் கடைசியில் வருது. ஒன்று, டைரக்டர், பிரின்சிபல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் YMCA காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் நந்தனம் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு வருது. அதற்கு பிறகு விவேகானந்தா கல்லூரி மாணவர்களுக்கும் நன்றி அப்படின்னு ஒரு லைன் வருது. அதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? அந்த விளையாட்டு பந்தயத்தில் பங்கேற்றவங்கள்லாம்
ஆண் மக்கள் எல்லாமே விவேகானந்தா கல்லூரி மாணவர்களாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னு தெரிய வருது. அதுவும் சென்னையுடைய ஒரு வரலாறு படைத்த கல்லூரி தானே. 1946 வருடம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்ட கல்லூரி. அதை திறந்து வைத்தவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். பிற்காலத்தில் இந்தியாவுடைய ஜனாதிபதி அப்படிங்கிற பதவியை ஏற்பார். அவர் தான் அதை திறந்து வைத்தார். அதற்கு பிறகு ராமகிருஷ்ணா மிஷனுக்கு சொந்தமாக இருந்த கல்லூரி. இதை தொடக்கி வைத்தவர் அந்த காலத்தில் சென்னையில் பிரபல வக்கீலாக இருந்த எம் சுப்பராய ஐயர். இவரே 3 கல்வி ஸ்தாபனங்கள், சென்னையில் இருக்கிற 3 கல்வி ஸ்தாபனங்களுடன் தொடர்பு கொண்டவர். முதல்ல மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குரோம்பேட், சி ராஜம் அப்படிங்கிற தொழில் அதிபர் திறந்து வைத்து அதிலும் பெரிய உதவி செய்தவர் எம் சுப்பராய ஐயர். அடுத்தது 1946 ஆண்டு விவேகானந்தா கல்லூரி. 3வது மயிலாப்பூரில் செயல்பட்டு கொண்டு வரும் வித்யா மந்திர் சீனியர் செகண்டரி ஸ்கூல். இது எல்லாவற்றுக்குமே ஸ்தாபகர் அல்லது துணை ஸ்தாபகராக இருந்தவர் எம் சுப்பராய ஐயர். இந்த படம் விவேகானந்தா கல்லூரி மாணவர்களுடைய உதவியோட இதோட தொடக்க காட்சியெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இதே சீன், இதே படத்தை டைரக்டர் ஸ்ரீதர் இது ரிலீஸ் ஆகி பிரபல ஹிட் ஆன உடனே ஹிந்தியில் நஸ்ரானா அப்படிங்கிற பெயரில் எடுத்தார். அதில் ராஜ் கபூர், வைஜெயந்தி மாலா, தமிழில் ஜெமினி கணேசன், பி சரோஜா தேவி. அந்த படத்தோடைய ஆரம்பத்துலேயும் இதே காட்சி தான். ஆனால் அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வட இந்தியாவிலேருந்து வந்தவங்க அப்படின்னு தெரியும். சர்தார்ஜி எல்லாம் இருப்பாங்க அதில். அதோடைய அந்த நன்றி தெரிவிக்கிற அந்த லைனில் YMCA நந்தனத்துக்கு மட்டும் நன்றி தெரிவித்திருப்பாங்க. விவேகானந்தா கல்லூரியோட பெயர் அதில் இருக்காது. அதுலேருந்து என்ன தெரிய வருது? வட இந்தியாவிலேருந்தோ இல்லாட்டா சென்னையில் இருந்த வட இந்தியர்களை எடுத்துக்கொண்டு தான் அந்த காட்சி படம் பிடிக்கப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அடுத்தது, இந்த படம் ஆரம்பம் எவ்வளவு ஒரு லைட் ஹார்ட்டடாகவும் ஒரு குஷியாகவும் இருக்கோ, போக போக ஒரு பெரிய கனத்த படமாக மாறிவிடும். ஒரு ஆல்மோஸ்ட் ஹிந்தியில் குருதத் அவர்கள் எடுத்த படங்களை போல ஒரு டார்க், ஒரு ப்ரூடிங்காக, ஒரு வருத்தமாக ஒரு படமாக மாறிவிடும். அந்த படத்தோடைய ஆரம்ப காட்சிகளில் இளம் காதலர்கள் ஜெமினி கணேசன், சரோஜா தேவி, அவங்க 2 பேரும் எங்கே சந்திக்கிறாங்க? ஜெமினி கணேசன் சரோஜா தேவிகிட்ட சொல்கிறார், மெரினா கேன்டீனுக்கு அருகே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். மெரினா கேன்டீன் அப்படிங்கிறது இப்போ இல்லை. ஆனால் 2வது உலகப் போரும் பொழுது சென்னையில் இருந்த ஏராளமான அமெரிக்க படை வீரர்களுக்காக திறந்து வைக்கப்பட்ட கேன்டீன். அதற்கு பிறகு அது மெரினா கேன்டீன் என்ற பிரபல பெயரில் மெரினா கடற்கரையிலேயே பல வருடங்களுக்கு இருந்தது. ஒரு பக்கம் மெரினா கேன்டீன், அதற்கு அருகே புகாரி ரெஸ்டாரண்ட், இப்படியெல்லாம் இருந்தது. தாசப்பிரகாஷும் அந்த இடத்துல இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த காட்சியில் ஜெமினி அவர்கள் சைக்கிளை ஓட்டி கொண்டு வந்து பீச் ஓரத்தில் அப்படியே அமர்ந்திருப்பார். அடுத்த காட்சி, அந்த பீச்லேருந்து எப்படி அவ்வளோ தூரம் போனாங்களோ தெரியாது. ஆனால் அந்த பாட்டு சீக்வென்ஸ், வாடிக்கை மறந்ததுமேனோ, அந்த பாட்டு எப்பேற்பட்ட பாட்டு! ஆஹா, எத்தனை தடவை வேணாலும் கேட்கலாம். அதை எங்கே ஷூட் செஞ்சுருப்பாங்க? 2 காதலர்கள் சைக்கிளை ஓட்டி கொண்டு ஜாலியாக அப்படியே உல்லாசமாக போயிட்டே இருக்காங்க. பின்பக்கம் பார்த்தோன்னா ஏகப்பட்ட பனைமரங்கள், திறந்த வெளி, கடற்கரை. இது எல்லாமே ECR அருகே எடுக்கப்பட்டது. இதை ஒரு பத்திரிகையில் ஒரு ஸ்ரீதர் அவர்களோ இல்லாட்டா அவருடைய துணை இயக்குனராக இருந்தவர் யாரோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். அதை நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ECRங்கிற இடத்துல இந்த மாதிரி திறந்த வெளியெல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஆனால் அதில் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது, இந்த படத்தில் ஜெமினி அவர்கள் சரோஜா தேவி எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கே பேயிங் கெஸ்ட்டாக வருவார். அந்த அட்ரஸை சரோஜா தேவி எடுத்து சொல்லுவாங்க. அது சொல்கிற போர்ஷனை யூடியூப்பில் எந்த வெர்ஷன் பார்த்தாலும் அதை வெட்டி எடுத்துட்டாங்க. நம்பர் 7 அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. அதற்கு பிறகு அது எந்த இடத்துல ஷூட்டிங் ஆனது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் அதற்கு பிறகு MS வெங்கட்ராமன் அப்படின்னு எனக்கு ஒரு நண்பர், அவருக்கு 85 வயதுக்கு மேலே ஆகிவிட்டது. ஒரு பாஸ்கெட் பால் வீரர், இராணுவத்தில் பணிபுரிந்தவர். அதற்கு பிறகு சங்கீத வித்வத் சபையாக இருக்கிற மியூசிக் அகாடமிக்கு
பல வருடங்களுக்கு காரியதரிசியாகவும் இருந்தார். அவர் இப்பொழுது பெங்களூரில் வசித்து கொண்டு வருகிறார். அவரிடம் நான் ஒரு முறை கேட்டபோது அவர் என்கிட்ட சொன்னது, இந்த படத்தில் பல காட்சிகள் தஞ்சாவூர் ரோட் டி நகரில் தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு. அந்த ரோடுக்கும் இந்த படத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோன்னா, டைரக்டர் சி.வி. ஸ்ரீதர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் தஞ்சாவூர் சாலையில் தான் ஒரு இல்லத்தில் வாடகைக்கு இருந்தார். இந்த படத்தில் வர அதே மாதிரி மாடியில் ஒரு போர்ஷனில் குடியிருந்திருக்கார். அதை அப்படியே அந்த படத்தில் வந்து அந்த கதையிலையும் அதையே கொண்டு வந்துடுறார். அதுவும் எம்.எஸ். வெங்கட்ராமர் அவர்களுக்கு நினைவில் பசுமையாக இருக்கிறது என்னென்னா, அந்த தீபாவளி பாட்டு, உன்னை கண்டு நான் ஆட என்னை கண்டு நீ ஆட உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. அந்த பாட்டு வந்து அந்த தஞ்சாவூர் ரோடில் இருந்த 2 பங்களாக்களில் வந்து வழக்கெல்லாம் ஏற்றி தீபாவளி மாதிரி ஒரு காட்சியை ஏற்படுத்தி அதில் ஷூட் செய்ததாக அவர் சொல்கிறார். இது எப்பேற்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் தகவல் பாருங்கள். இப்படி ஒருத்தரிடம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா இது வெளியில் வரவே வராது. இந்த சீன் அதோடு முடிந்துடுறது. அதற்கு பிறகு ஹீரோ திருமணம் செய்து கொண்டு கோயம்புத்தூர் போய்விடுகிறார். ஆனால் அவர் சரோஜா தேவியை திருமணம் செய்து கொள்வதில்லை, அவங்களுடைய அக்காவை கல்யாணம் செய்து கொள்கிறார். அதுலேருந்து தான் அந்த ட்ராஜடி எல்லாம் ஆரம்பிக்கிறது. அவங்கள வழி அனுப்புவதற்காக சரோஜா தேவி அவர்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருகிறார். பழைய ரயில் பெட்டி, 1959 வருடம் இருந்த ரயில் பெட்டியை பார்க்கலாம். அதற்கு பிறகு பின்புறத்தில் அந்த ஃபேமஸ் பாட்டு, காதலிலே தோல்வியுற்றாள் கன்னி ஒருத்தி, அந்த பாட்டு. பின்பக்கம் பார்த்தோன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன். அதிலேருந்து சரோஜா தேவி அவர்கள் அவங்கள வழி அனுப்பிட்டு வெளியில் வராங்க. அந்த பாட்டும் அந்த படப்பிடிப்பும் அவங்க முகத்தில் இருக்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு ஒரு மனசையே அப்படியே உருக்கிவிடும். அந்த மாதிரி ஒரு படக்காட்சி அது. இந்த படத்தில் பல முறை ஒரு பூங்கா வருது. அந்த பூங்காவில் ஒரு பெரிய எருதோட சிலையும் இருக்குது. அது எந்த இடமாக இருக்கும் அப்படின்னு நானும் யோஜனை பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது விஜயா வாகினி ஸ்டூடியோஸ்லேயே இருந்த ஒரு செட் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. கடைசி காட்சி, சரோஜா தேவிக்கும் ஏ நாகேஸ்வர ராவுக்கும் திருமணம் நடக்க போகிறது. அந்த டைமில் ஜெமினி கணேசன் தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு மோட்டார் சைக்கிளில் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் வருகிறார். அந்த காட்சியோட சஸ்பென்ஸை பில்டப் பண்ணுறதுக்காக பல ஹேர்பின் பெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த ஹேர்பின் பெண்டெல்லாம் எங்கே இருந்திருக்கும், எந்த ரோட்டில் எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரிய வரதில்லை. டெஃபினட்டாக கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும்பொழுது அந்த வழியில் எந்த இடத்துல அந்த மாதிரி ஹேர்பின் பெண்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதற்கு பிறகு அது போகட்டும் ஒரு பக்கம். ஆனால் அந்த கோவையில் இருக்கிற சுற்று வட்டாரமும் சென்னை வர வர எப்படி நிலம் மாறிட்டே வருது அப்படிங்கிறத மிகவும் அழகாக எடுத்திருக்காங்க. முதல்ல எல்லாம் ஒரு மலைகள், காடு, அப்புறம் அந்த ஹேர்பின் பெண்ட் மேலேருந்து அவர் வரைச்சே தூரக்க பவானி ரிவரோட ஒரு காட்சி, இப்படியெல்லாம் பார்க்கலாம். சென்னை வர வர பனைமரம், கடற்கரை, பீச் அப்படின்னு அது மாறிக்கொண்டே வரும். கடைசியில் அவர் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வருகிறார். அந்த கல்யாண மண்டபம் ஒரு செட்டா இல்லாட்டா அந்த காலத்தில் சென்னையில் இருந்த ஒரு பிரபல கல்யாண மண்டபமா அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியறதில்லை. அந்த கல்யாண மண்டபத்தில் சில பிரில்லியண்ட் டைரக்டோரியல் டச்சஸோடு அந்த படம் முடிவடைகிறது. அதோடைய எண்டிங்கெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறதில்லை. ஆனால் அந்த காலத்து படங்களுக்கு இருந்த முடிவெல்லாம் இந்த படத்தில் கிடையாது. ஒரு எதிர்பாராத முடிவு தான் இந்த படமோட எண்டிங். இப்போ கூட 2026 வருடம் கூட இந்த படத்தை உட்கார்ந்து பார்க்கலாம். அவ்வளவு அழகான ஆக்டிங், அவ்வளவு அழகான ஸ்டோரி லைன், பிரில்லியன்ட் மியூசிக். ஏஎம் ராஜாவோட மியூசிக், அதுவும் ஏஎம் ராஜா அவர்களே பாடியிருக்கார். பி சுஷீலா அம்மா அவர்கள், ஜிக்கி அவர்கள், ஜமுனா ராணி அவர்கள் எல்லாரும் பாடியிருக்காங்க. மிக பிரபலமான பாட்டு, எல்லாமே பெரிய ஹிட். இப்பேற்பட்ட ஒரு காம்பினேஷன் இருந்தபோது இந்த படம் எப்படி ஹிட் ஆகாமல் இருந்திருக்க முடியும்? அதோட ஹிட் ஆகும் அப்படிங்கிறது அது ரிலீஸ் ஆன உடனேயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கல்யாண பரிசு பல மொழிகளில் எடுக்கப்பட்டது. ஒரு துணுக்கு டர்க்கிஷ் மொழியில் கூட கல்யாண பரிசு எடுக்கப்பட்டது. உங்களால் நம்ப முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு எவர்கிரீன் ஸ்டோரி. இதில் சென்னை சில இடங்களில் தான் வந்தாலும்
அந்த காட்சிகளெல்லாம் மிக அருமையான காட்சிகள். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்யவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களோட இந்த எபிசோடை பகிர்ந்து கொள்ளவும். மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல் புது எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.